15 minutes ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கமெண்ட் வந்துருச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் லேர்ன் வித் போ சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூப் கமாண்ட் ஆட்டோமேஷன். இந்த டூல் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்க N8 டூல் மாதிரி பே பண்ணணும்னா இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குரோம்ல போயிட்டு make.com அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ண உள்ள வந்து இந்த மாதிரி வந்துடும். நீங்க சைன்இன் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். வந்து எனக்கு இந்த மந்த்துக்கான கிரெடிட் இன்னும் எவ்வளவு இருக்குன்னா 639. மொத்தம் 1 மந்த்துக்கு 1000 கிரெடிட் தருவாங்க. ஒரு மந்த்து இது வந்து ரீஃபில் ஆயிரும். இந்த மந்த்ல எனக்கு இன்னும் 26 days ரிமைனிங் இருக்கு. அதுக்கு எனக்கு 639 கிரெடிட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ யூடியூப் கமெண்ட் நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மேல கிரியேட் சினாரியோன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க யூடியூப் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் அவரை கிளிக் பண்ணிருங்க. இது எல்லாமே ஆப் தான். நெக்ஸ்ட் இங்க ட்ரிகர்ஸ்ல வாட்ச் நியூ கமாண்ட் அப்படின்றது பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து உங்களோட யூடியூபோட ஜிமெயில் ஐடி கொடுக்கணும். நான் என்னோட யூடியூப் ஜிமெயில் ஐடி ஆல்ரெடி கொடுத்த லாகின் கேட்கும். அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வாட்ச் கமாண்ட் சீன் அப்படின்னா வீடியோ பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் வேணுமா, அது சேனல் டோட்டல் சேனலுக்கு உங்களுக்கு கமாண்ட் ஆட்டோமேஷன் வேணும்னு கேக்குது. நான் வீடியோ மட்டும் கொடுத்துக்கிறேன், பர்டிகுலர் வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க யூடியூப் ஐடி கேக்குது. இப்ப நான் வந்து யூடியூப் நம்ம சேனல் யூடியூப்ல வந்துட்டு இங்க ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்க இந்த DAETW பாத்தீங்கன்னா இதை மட்டும் காப்பி பண்ணிக்க. இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வர எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு இந்த ஐடியில வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து எனக்கு பப்ளிஷ், எனக்கு ஆல்ரெடி பப்ளிஷ் ஆனது பப்ளிஷ்ன்னு கொடுத்துடுறேன். அப்புறம் இதை வந்து இப்ப நான் சேவ் பண்ணிடுறேன். இப்ப சேவ் பண்ணிட்டு ஃப்ரம் நவ் இனி வர கமெண்ட்ஸ் ஓகே. இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துறேன். இது சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து ஆட் மாடியூல், இந்த பிளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆட் மாடியூல் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி நீங்க யூடியூப் சர்ச் பண்ணிருங்க. பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு ரிப்ளை டு எ கமாண்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கமாண்ட் ஐடின்னு வரும் பாத்தீங்களா, அதுல வந்துட்டு இந்த கமாண்ட் ஐடின்னு கொடுங்க. ஏன்னா அந்த என்ன கமாண்ட் வருதோ ரிப்ளை பண்றதுக்கு அதுல இருந்தா இங்க வரும். ஸோ கமாண்ட் ஐடி இதை கொடுத்துட்டு கண்டென்ட்னு தெரியுதா, கண்டென்ட்ல வந்து தேங்க்யூ, அதாவது அவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நம்ம இப்ப தேங்க்யூன்னு சொல்றோம். அவங்க தேங்க்யூ அப்படின்னு போட்டு சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்துட்டு இங்கேயும் நீங்க கீழே வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாம் சேவ் பண்ணிட்டு இந்த எவ்ரி 15 minutes இருக்கு பாத்தீங்களா, இந்த எவ்ரி 15 minutesன்றத வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு இந்த சேவ் அப்படின்றத கொடுத்துருங்க. அப்புறம் ரன் ஒன்ஸ் இப்படின்றது நீங்க ரன் பண்ணிடுங்க. இந்த கிரீன் டிக் ஆயிடுச்சு. இப்ப ரன் ஆகும். இப்ப 15 minutes கழிச்சு பார்க்கலாம். நம்ம சேனல்ல நம்ம குட் வீடியோ அப்படின்னு கமெண்ட் போடுறோம். இப்ப நம்ம ஏஐ வச்சு கமெண்ட் ரிப்ளை பண்ண போறது எப்படின்னா, எல்லா மெசேஜுக்கும் காமனா ஒரே மாதிரி ரிப்ளை பண்ணாம ஒரு மெசேஜுக்கும் அனலைஸ் பண்ணி ஏஐ வச்சு நம்ம ரிப்ளை பண்ண சொல்ல போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நாம இங்க ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் மாடியூல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு இப்ப எங்க சர்ச் பார்ல வந்துட்டு மேக் ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு போடுங்க. மேக் ஏஐ ஏஜென்ட் போட்டீங்கன்னா இங்க ரன் அண்ட் ஏஜென்ட்னு வரும். இப்ப இந்த கனெக்ஷன்ல வந்து மேக்.ஏஐ அவங்க கொடுத்துருக்க கனெக்ஷன்ல வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இங்க மாடல்ல வந்து ஸ்மால்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நான் என்ன தர போறேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட்ல வந்து நம்ம என்ன தரணும் அப்படின்னா, அனலைஸ் த கமாண்ட் அண்ட் ஜென்ரலி ரிப்ளை திஸ் கமாண்ட் இன் ஜென்டில் வே இது நம்ம கமெண்ட் பண்ண சொல்லிருக்கோம். இப்ப நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரிஜினலா இருக்கணும். அதனால டெக்ஸ்ட் ஒரிஜினல் அப்படின்றத வந்து நம்ம இப்ப மேப் பண்ணிட்டோம். மேப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இப்ப சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கேயும் நீங்க சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து நீங்க ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். அது என்னன்னா, இங்க வந்து நம்ம இப்ப வேற ஒண்ணு மேப் பண்ணணும். இங்க நம்ம என்ன மேப் பண்ணணும்னா, இதை எரேஸ் பண்ணிட்டு இந்த ஏஜென்ட் ஒரு ரிப்ளை தரும் பாத்தீங்களா, ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னா அந்த ரெஸ்பான்ஸ் தூக்கி இங்க போடணும். அப்ப இப்ப நம்ம சேவ் பண்றோம். இப்ப 15 minutes கழிச்சு பார்க்கலாம். 15 minutes ஆயிடுச்சு கைஸ். இப்ப நம்ம வந்து கமெண்ட் செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் யூடியூப. பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் குட்னு போட்டிருக்கேன். அதுக்கு தான் ஒன் ரிப்ளை வந்திருக்கு.